இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை சங்கீதம் 128:2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, பெத்லெகேமில் போவாஸ் என்ற ஒருவர் இருந்தார். அவர் செல்வந்தனாக இருந்தாலும் தனது வயல்களில் உழைக்கும் வேலைக்காரர்களை அன்பாக நடத்தினார். அவர் உழைப்பின் மதிப்பை அறிந்திருந்தார். ஒவ்வொரு அறுவடையும் தேவனின் ஆசீர்வாதம் என்று எண்ணினார். ஒரு நாள் மோவாபிய ஸ்திரீயான ரூத் அவரது வயலில் விழுந்த தானியங்களை சேகரித்து உழைத்தாள். அவள் மிகவும் உழைப்பாளி, பணிவானவள். அதை கவனித்த போவாஸ் அவளுக்கு உதவி செய்து அவளின் உழைப்பை ஆசிர்வதித்தார். இறுதியில் தேவன் அவர்களின் உழைப்பையும் விசுவாசத்தையும் கண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை அளித்தார். ஆம் பிரியமானவர்களே, உழைப்பை அன்போடு செய்தால் தேவன் அதன் பலனை நிச்சயமாக அளிப்பார். உங்கள் உழைப்பு வீணாகாது, அது ஆசீர்வாதமாக மாறும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல பலனையும் நீர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆண்டவரே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வருமானங்கள் வர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் இதனால் நல்ல உயர்ந்து என் தேவனுடைய நாம மகிமைக்கு தக்கதாக காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. வேலை இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே ஒரு நல்ல வேலையை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.